அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு வெற்றியாளர்களுக்கான பாராட்டு விழா சென்னை விக்டோரியா அரங்கில் நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதில் பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் திருமதி கயல்விழி செல்வராஜ் அவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே, தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே, கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் அவர்களே, முதன்மைச் செயலாளர் திரு சமயமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களே, பயிற்சி துறையினுடைய தலைவர் திரு கோபால சுந்தரராஜ் ஐஏஎஸ் அவர்களே, குடிமைப்பணி தேர்விலே வெற்றி பெற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய வெற்றியாளர்களே, அவரது பெற்றோர்களே, கல்வியாளர்களே, சான்றோர் பெருமக்களே, அரசு உயர் அலுவலர்களே, உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அகில இந்திய குடிமைப்பணி தேர்விலே கடுமையாக உழைப்பை கொடுத்து அதில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய உங்க எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் படைத்திருப்பது சாதாரண சாதனை அல்ல. இந்தியாவிலேயே ஏன் உலக அளவிலேயே மிகவும் கடினமான தேர்வுன்னு யூபிஎஸ்சி தேர்வைத்தான் சொல்லுவாங்க. தேர்வுக்கு தயாராக கூட மன வலிமையும் டிசிப்ளினையும் சோதிச்சு பார்க்கக்கூடிய கடுமையான தேர்வு அந்த தேர்வு. அப்படிப்பட்ட தேர்வை உங்கள சிலர் முதல் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணியிருப்பீங்க. சிலர் பல ஆண்டுகளாக முயற்சி பண்ணி வெற்றி அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நிலை இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். தமிழ்நாட்டில் இருந்து யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி அடைகிற மாணவர்கள் எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இதை கவனித்து இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று அதற்கான பல்வேறு முயற்சிகளை நாம் எடுத்தோம். நான் முதல்வன் ஊக்கத்தொகை, உயர் பயிற்சி, நேர்முக தேர்வுகளை எதிர்கொள்ளக்கூடிய சிறப்பு பயிற்சின்னு பல்வேறு முன்னெடுப்புகளை நம்முடைய அரசு எடுத்தது. நம்ம அரசு எடுத்த முயற்சிகளுக்கு அண்மை காலமாக நல்ல பலன் கிடைத்துக் கொண்டு வருகிறது. இதற்காக உழைத்திருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீங்க தான் சைலண்ட் ஹீரோஸ். இந்த ஆண்டு 60 பேர் நம்ம மாநிலத்திலிருந்து தேர்வாகி இருக்கீங்க. அதில் 56 பேர் நான் முதல் திட்டத்தால் பயனடைந்தவர்கள் என்பதில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. என்னை பொறுத்தவரை இந்த எண்ணிக்கை இன்னும் உயரணும். இங்க வந்திருக்கக்கூடிய உங்களை பார்த்து ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு இன்னும் பல இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருந்து இந்தியா முழுவதும் பல மாநிலங்களுக்கு சென்று பல்வேறு மாவட்டங்களில் கலெக்டரா, பல்வேறு துறைகளில் செயலாளர்களா நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் எளிய மக்களுக்கும் பணியாற்றணும். ஏன் வெளிநாடுகளுக்கும் இந்திய தூதுவர்களாக சென்று நாடுகளுக்கு இடையான நல்லுறவை நீங்க மேம்படுத்தணும். பொதுவாக ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய நாங்க 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தலை சந்திக்க நம்பிக்கைய நாங்க பெறணும். ஆனா யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி அடைஞ்சு ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற பொறுப்புகளில் அமரும் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவை அமையவில்லை. 30 ஆண்டுகளுக்கு மேல தொடர்ச்சியா உங்க பணியை செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. இந்த வாய்ப்பு உங்களை மேலும் பொறுப்புடையவர்களாக உயர்த்தணும்.
அடக்கத்தையும் மனிதநேயத்தையும் வளர்க்கணும். அதிகாரிகள் என்றால் அலட்டலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண மக்கள்கிட்ட கூட அன்பா பண்பா நடந்துக்கிட்டு அதுதான் உங்க பேரை காலத்துக்கும் நிலைக்க செய்யும். அப்படி அன்பும் அடக்கமும் சமூக நீதியையும் பார்வையும் அடிப்படையாக வச்சு இந்தியாவுடைய ஏற்றத்துக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் உழைப்பீங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பான பெருமையை தேடி தருவீங்கன்னு நான் நம்புறேன். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிஸியானதாக மாறிடும். என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர் பாருங்க, ஆபீசர்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ரெஸ்ட் என்பது பெரும்பாலும் கிடையாது. அப்படிப்பட்ட கேரியரா நீங்க இருந்து உங்களுக்கு நான் பர்சனலா அட்வைஸ் தர நினைக்கிறது, அதிகாரிகளா நீங்க நாட்டை கவனிக்காவிட்டாலும் ஆனால் கவனிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. உங்க வீட்டையும் குடும்பத்தையும் அதே அக்கறையோடு நீங்க கவனிக்கணும். எவ்வளவு பிஸியா இருந்தாலும் உங்க அப்பா அம்மாவுக்கு உங்களுக்கு லைஃப் பார்ட்னரா குழந்தைகள் இருந்தா அவங்களுக்கும் ஒரு 5 நிமிஷம் அட்லீஸ்ட் ஒரு ஃபோனாவது பண்ணி சாப்பிட்டீங்களா, மருந்து சாப்பிட்டீங்களா என்பதை அக்கறையோடு நீங்க கேட்கணும். இந்த அக்கறை அன்பும் தான் உங்க கேரியர் டெவலப்மெண்ட்ல பெரிய துணையா இருக்கும். இப்போ உங்க கனவு நிறைவேறிடுச்சு. இனி மக்களுடைய கனவுகளை நிறைவேற்ற இன்றிலிருந்து நீங்கள் புறப்படுங்கள். ஆல் தி பெஸ்ட். உங்களை போல இன்னும் பலரை நம்ம திராவிட மாடல் அரசு உருவாக்குவதற்கு தொடர்ந்து துணை நிற்கும். இந்த நேரத்தில் முக்கியமா இந்த வெற்றிக்காக கடுமையாக உழைச்ச திரு சுதாகரன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.